வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான சேவிங்ஸ் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது மேலை நாடுகளில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சேவிங்ஸ் டிப்ஸ். அதனால தான் அவங்க இன்னும் பணக்கார நாடாக இருக்காங்க. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் அதிகமான பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான், பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்மளுடைய பர்சனல் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பே யுவர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த சேவிங் டிப் தான் முக்கியமான பங்கு வகிக்குது. பர்சனல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட சேமிப்பு. அதாவது இப்போ நான் என் குடும்பத்தில் நானும் என் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க இருக்காங்க. நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறேன், எல்லாமே இருக்கட்டும். பட் எனக்குன்னு என்ன இருக்குது? ஸோ அதுதான் தனிப்பட்ட சேமிப்பு, இல்லை பர்சனல் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பே யுவர் செல்ஃப்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் வந்தவுடன், இன்றைக்கி எனக்கு வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் பே பண்ணிக்கணும். இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சேன், ஸோ எனக்கு இன்றைக்கி நான் அந்த வருமானத்தை ஈட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்குன்னு நீங்கள் ஒதுக்குறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கு, உங்களுடைய தனிப்பட்ட சேவிங்ஸ்க்கு நீங்கள் ஒதுக்குறீங்க. ஸோ அதுதான் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். இது ஒருத்தருக்கு 3 வருமானம் இருக்குது, 1 வருமானம் இருந்தாலும் 2 வருமானம் இருந்தாலும், எத்தனை வருமானம் வந்தாலும் ஒவ்வொரு வருமானம் வரும் பொழுதும் உங்களுக்குன்னு ஒரு தொகையை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலரி டே தான் கரெக்டான நாள். ஓகேவா? என்றைக்கு உங்களுக்கு சேலரி அமௌண்ட் வருதோ, சம்பளம் வருதோ, அதுதான் கரெக்டான நாள் இந்த பே யுவர் செல்ஃப் அப்படிங்கிற சேவிங்ஸை பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலரி வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பே யுவர் செல்ஃப் தான் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 சேலரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு 500 எடுத்து வச்சுக்கலாம். 20,000 சேலரி வாங்குறீங்கன்னா 1000 எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய வருமானத்துக்கும் உங்களுடைய குடும்ப செலவுகளுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் உடனடியாக ஒரு அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த கையோடு உங்களுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் தான் எக்ஸ்பென்சஸே பண்ணணும். இது என்ன சார் தனி சேவிங்ஸ்? ஸோ சேவிங்ஸையும் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்டையும் நீங்கள் குழப்பிக்காதீங்க. சேவிங்ஸ் நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை சேவிங்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நீங்கள் எக்ஸ்பென்சஸே பண்ணணும். அப்போனா பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும், உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு ஆகுமோ அதுதான் எக்ஸ்பென்சஸ். அப்போ அதுக்கும் மேலே நீங்கள் சேமித்தாதான் நீங்கள் சேவ் பண்ணவும் முடியும், உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் சம்பளம் வர அன்னைக்கு பே யுவர் செல்ஃபாக பண்ணணும். சில பேர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் 2-3 வருமானம் வரவங்களுக்கு ஒவ்வொரு வருமானம் வரும்பொழுதும் உங்களுக்குன்னு ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சம்பளம் வந்தோன்னா உங்களுக்குன்னு ஒரு தொகையை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வைக்கணும். ஓகே, ரெண்டாவது விஷயம் இது எப்படி என்னால் எடுத்து வைக்க முடியும், எனக்கு கஷ்டமாச்சே அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் மைண்ட் செட் போயிடும். எனக்கு அவ்வளோ செலவு இருக்குது அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக பே யுவர் செல்ஃப் கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும், எனக்கு ஆர்வமாக இருக்குன்னா பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த சேவிங்ஸை உங்களோட ஒரு முக்கியமான செலவாக நினச்சிக்கோங்க. அதை நீங்கள் சேமிப்பு நினச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் சம்பளம் வந்தோன்னே எப்படி மளிகை சாமான் வீட்டுக்கு ரொம்ப அவசியம், அதை வாங்கணும், பாலுக்கு பணம் கட்டணும், இபி பில் கட்டணும், அதுக்கு தனியாக அமௌண்ட் ஒதுக்கி வைக்கணும், ஒவ்வொரு செலவுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து வைக்கிறீங்க இல்லையா? அப்போ செலவுக்கு தான் மைண்டு போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, எனக்கு நான் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுமே ஒரு செலவுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம மைண்டை பழக்கணும். மணி சைக்காலஜி நம்ம பழக்கினா மட்டும்தான் நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்குன்னு எடுத்து வைக்கிற தொகையை நீங்கள் செய்யக்கூடிய செலவு நினச்சி, இல்லை அதுவும் ஒரு வகையான ஒரு பில்லு, இபி பில் மாதிரி அதுவும் ஒரு பில்லு, கிராசரி பில் மாதிரி அதுவும் ஒரு பில்லுன்னு நினச்சி நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், செலவு கணக்கில் எழுதி அந்த அமௌண்ட்டை எடுத்து உங்களுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. இந்த 2 டிப்பு நீங்கள், ஏன்னா சம்பளம் வர அன்றைக்கி மட்டும்தான் உங்கள் கையில் பணம் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பணம் உங்கள் கையில் இருக்குங்கிறது உறுதி இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணுவோம். ரெண்டாவது, நீங்கள் இந்த மைண்ட் செட்டை நீங்கள் மைண்டில் ஏற்றியே ஆகணும். ஓகே, எனக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செலவு தான் அப்படிங்கிறது நீங்கள் பழகுங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கஷ்டப்பட்டு பழகிட்டிங்கன்னா 4ஆவது மாதத்துலேருந்து நீங்கள் சர்வை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க.
மூணாவது விஷயம் வந்து டோன்ட் கன்ஃபியூஸ் அதர் சேவிங்ஸ் வித் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிறீங்களா, அதை வந்து மற்ற சேவிங்ஸோட குழப்பிக்காதீங்க. நான் தான் 10% சம்பளத்துலேருந்து எடுத்து வைக்கிறேனே, நான் தான் எமர்ஜென்சி ஃபண்டு சேர்க்கிறேனே, அது எனக்காக தானே உதவுது, நான் தான் என்னோடய ரிட்டைர்மெண்ட்டுக்குன்னு நான் வந்து பணம் எடுத்து வைக்கிறேனே, எனக்கு நான் பிபிஎஃப் போட்டிருக்கேன், அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்ருக்கேன், இதில் இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன், இதில் எதுக்கு பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மற்ற சேவிங்ஸையும் இந்த சேவிங்ஸையும் குழப்பிக்காதீங்க. நல்லா தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் 10% நீங்கள் எடுத்து வைப்பீங்க, அதை சில பேர் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கோ வேறு உங்களோட ஒரு கோல்க்கோ நீங்கள் அதை பயன்படுத்திப்பீங்க. எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வேலை போனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக செஞ்சிட்ருக்கீங்க. ரிட்டைர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃப்டர் 60 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், வேறு யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சேவிங்ஸ். இப்போ ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்து வைக்கிறது அது எல்லாமே அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. பட் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சேமிப்பு பெருக்கமாக இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லாத்தையும் குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் சேர்க்குறீங்க, சரி வீடு கட்டணுன்னே சேர்க்குறீங்க, எல்லாமே ஓகே. பட் உங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் இருக்குங்க. ஒரு ஸ்டேஜில் நமக்கு தோணும், நம்ம வந்து இவ்வளவு சம்பாரிச்சோமே, எனக்குன்னு நான் ஒன்றும் வச்சுக்கலையே, எனக்குன்னு நான் என்ன இருக்குது, ஒரு பேங்க் பேலன்ஸே இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டுங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் பயன்படுத்தி மாதம் ஒரு 1000 ரூபா எடுத்து வைக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 12,000 ரூபா சேர்ப்பீங்க, 2 வருஷத்தில் 24,000 ரூபா வரும், 3 வருஷத்தில் வந்து உங்களுக்கு 36,000 வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கையில் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதை என்ன பண்ணலாம், அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களுடைய அந்த சேமிப்பை, உங்களுக்குன்னு ஒரு தொகை வேணும் இல்லையா, ரிட்டைர்மெண்ட்டெல்லாம் விட்டுருங்க. அட் கரண்ட் சினோரியோவில் உங்களோட பேஷனை நிறைவேற்றுறதுக்கும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு கையில் பணம் இருக்கணும், அந்த பணம் பெருக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஓகேவா? அதனால தான் இந்த பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிற சேவிங்ஸ் கான்செப்டை கொண்டு வராங்க. இது நீங்கள் மற்ற சேமிப்புகளோட குழப்பிக்காதீங்க. இந்த பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிற இந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட்டு சான்ஸு. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். இப்போ ஃபாரின்லலாம் வந்து சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னதான் ஒரு குடும்பமாக இருந்தாலும், நான் பேங்க் பேலன்ஸ் வந்து $10,000 வச்சுருக்கேன், நான் வந்து $50,000 வச்சுருக்கேன், அதை நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பர்சனல் சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுப்பாங்க. அதுக்காக எல்லா பணத்தையும் அவங்க சேர்க்குறாங்கன்னு கிடையாது. பிள்ளைங்களுக்கு செலவழிப்பாங்க, வீடு கட்டுவாங்க, வெக்கேஷன் போவாங்க, எல்லாமே அவங்க லைஃப்பில் இருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு இண்டிவிஜுவல், நாளைக்கு என்னை யார் விட்டுட்டு போனாலும் அட் கரண்ட் எனக்குன்னு வந்து ஒரு விஷயம் இருக்கணும், எனக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சேவிங்ஸ், அந்த பர்சனல் சேவிங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கம்பல்சரி அது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலாகவே இருக்குது. அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோவில் வந்து சொல்கிறாங்க, அவங்க ஒருத்தவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்களாம், கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்களாம். உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க 0, 100 ரூபாயோ என்னவோ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 2 லட்ச ரூபா என்ன பண்ணுவீங்கன்னா, ஹஸ்பண்ட்டை கொடுத்துருவேன், இஎம்ஐ கட்டுவோம், அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 லட்ச ரூபாய்க்குமே ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. இதே ஒரு அதுக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டில் கிராமத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் சேமிக்கிறார். உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவங்க 2 லட்ச ரூபா இருக்குங்கிறாங்க. என்ன செய்வீங்க அப்படின்னா, வீட்டில் நாங்கள் வந்து கோழி வளர்ப்போம், முட்டை வைப்போம், வயல் வேலைக்கு கிடைக்கிற நேரம் கிடைக்கிறப்ப போவோம், அப்பப்போ கிடைக்கிற வேலையை செஞ்சு ஒரு அமௌண்ட்டை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் பர்சனல் சேவிங்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு வந்து ஒரு சேமிப்பு, அவங்களோட தனிப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இண்டிவிஜுவலுக்காக, தனிப்பட்ட நபருக்குன்னு அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்ற, அவங்களோட கரியர் கோல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்னும் அவங்களோட பணத்தை வந்து பெருக்கிறதுக்கு கம்பல்சரி இந்த ஒரு பர்சனல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வேணும். அந்த பர்சனல் சேவிங்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிக்கணும். இதுதான் வந்து 4th பாயிண்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம். 5வது விஷயம், நீங்கள் வந்து பே யுவர் செல்ஃப்னு ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அது ஒரு 10,000, 15,000, 20,000 வருது, பெருகிட்டே வருது. அதை அப்படியே விட்டுறாமல் அதை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபிக்ஸட்லையோ, இல்லை நான் எனக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டன்னு ஒரு இடத்துல சேர்க்குறீங்க, உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்குன்னு ஒரு விஷயமா சேர்த்துட்ருக்கீங்க, மற்ற எல்லா சேவிங்ஸையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டுருக்கீங்க, அது அதோட தேவைகளை நிறைவேற்றிக்கும். பட் இது வந்து உங்களோட
உங்களோட பர்சனல் சேவிங்ஸ்னு நீங்கள் சேர்த்துட்டு வரீங்க. அதனால இதை நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணி சின்ன லெவலில் பண்ணி அதிகமாக நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம். இல்லை வேறு எதில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய அந்த பர்சனல் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் 50,000 வச்சுருக்கீங்க, 50,000 நான் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு வருஷத்தில் அது 1 லட்சம் ஆக்குறேன், எகைன் அந்த 1 லட்சத்தை 2 லட்சம் ஆக்குறேன். அது இந்த அமௌண்ட் ரிஸ்க் இல்லாத ஒரு அமௌண்ட், உங்களுடைய சொத்து, உங்களுக்குன்னு இருக்கக்கூடியது, வேறு எதுவுமே உங்கள் ஃபேமிலி அது பாதிக்காது. அப்போ நீங்கள் அழகாக நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய பர்சனல் சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வாய்ப்பாக அமையுது. இப்போ நீங்கள் என்னை கேட்கல, நீங்கள் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறீங்களா, எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, இது வரைக்கும் எவ்வளவு சேர்த்துருக்கீங்க, எப்போலேருந்து சேமிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டு அதை பற்றின டீட்டெயில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீட் தட் வீடியோன்னு போடுங்க. நான் கண்டிப்பாக நான் எப்படி எனக்கு நானே ஃபஸ்ட்டு பே பண்ணிப்பேன், அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனி வீடியோவாக. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.